Praise God everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையாலே அநேகர் பாவிகளாக்கப்படுகிறது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் கூட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, அந்த காலத்தில் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாதனால அநேகர் பாவிகளாக்கப்படும். இந்த வசனம் எப்படி தெரியுது என்றால், ஆதாம் ஏவாள் செய்த ஒரு பாவத்தினால அன்னைக்கு எல்லாருமே பாவிகளாக எண்ணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இந்த பாவத்தின் சாபத்தை மேற்கொண்டார். இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அநேகர் உங்களுக்கு எதிராக எழும்பலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் தோல்விகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். பாவத்தை மாற்றின தேவன் பாவத்துக்கு பரிகாரியாகி மாறி அவருடைய உயிரையை தந்து உன்னை மீட்டு கொண்டார். அதனால் எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு விடாதீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ்.